திருச்செங்கோடு தொகுதியில் மக்களுக்கான திட்டங்களில் 40 விழுக்காடு வரை கமிஷன் கைமாறி இருப்பதாக தாவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிகள் தாவிக சார்பில் போட்டியிடும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது திருச்செங்கோடு தொகுதியை முதன்மையான தொகுதியாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என கூறினார். தொகுதிக்கான திட்டங்களில் 30 முதல் 40 விழுக்காடு வரை கமிஷன் கைமாறி இருப்பதாகவும் சாலை மற்றும் கழிவுநீர் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கோடியில எத்தனை சதவீதம் ஊழலா கமிஷனா பெற்றிருக்காங்க, எத்தனை கோடி ஆக்சுவலா மக்களுக்கு போச்சு அப்படிங்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்க போட்டிருக்கிற சாலையோட தரத்தை வச்சு பார்க்கலாம். அவங்க போட்டிருக்கிற சாக்கடை கழிவுநீர் திட்டம் இருக்கு, அதை போய் பாருங்க. அந்த 2000 கோடி 2000 கோடி நீங்க சொல்றீங்களே திட்ட மதிப்புல கிட்டத்தட்ட 30-40% கமிஷன்லயே போயிடுச்சு. இந்த அளவுக்கு சொல்ல பிளானிங்கும் இல்ல, தரமும் இல்ல. இந்த மாதிரிதான் இருக்கு.